திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக மார்க்சிஸ்ட் இடையே இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விரிவான தகவல். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம், செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ், சாமுவேல் ராஜ், எஸ் கண்ணன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அரஸ் பாரதி உள்ளிட்டோரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார். திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது கூட பார்க்கும்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபிஐ, கொங்குநாடு இளைஞர் பேரவை, அது முப்பத்தோர் புலிப்படை, மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் ஆகியவற்றினுடைய முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இன்று தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடித்திருப்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ் ஆகியவற்றுக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக மட்டுமே வர வேண்டியது இருக்கின்றன. ஆகவே திமுகவினுடைய மாநில மாநாடு மற்றும் விருப்ப மனு உள்ளிட்டவை இருந்ததன் காரணமாக சற்று தாமதமானது என்று சொல்லலாம். ஆனால் இந்த வாரம் முழுவதுமாக இந்த தொகுதி பங்கீட்டு குழுவினருடான பேச்சுவார்த்தை என்பது முடிவற்று கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் என்ன என்பது குறித்ததற்கான எண்ணிக்கை இந்த வாரத்திற்குள்ளாக இறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.